ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வனமேயுஷி கர்தமே பிரசன்னே, வனமேயுஷி கர்தமே பிரசன்னே, மத சர்வஸ்வமுபாதி சஞ்சனன்யை, மத சர்வஸ்வமுபாதி சஞ்சனன்யை, கபிலாத்மக வாயு மந்திரேஷ, கபிலாத்மக வாயு மந்திரேஷ, त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्, त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्. वनमेयुषि कर्दमे प्रसन्ने, मत सर्वस्वमुपाधि सञ्जनन्यै, वनमेयुषि कर्दमे प्रसन्ने, मत सर्वस्वमुपाधि सञ्जनन्यै, कपिलात्मक वायु मन्दिरेश, त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्, कपिलात्मक वायु मन्दिरेश, त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्. பிரசன்னே கர்தமே, மனம் மகிழ்ந்த கர்தமர். வனம் ஏயுஷி, தவம் செய்ய வனம் சென்ற பிறகு. ஜனன்யை, தாயான தேவஹூதிக்கு. மத சர்வஸ்வம், மதங்களின் உட்பொருளை எல்லாம். உபாதிஷன், உபதேசித்த. கபிலாத்மக, கபிலமூர்த்தியான. வாயுமந்திர ஈசா, குருவாயூர்புரத்து ஈசனே, இறைவனே. துவம் மாம், நீங்கள் என்னை. துவரிதம், விரைவாக. கதௌகாத்து, நோய் கூட்டங்களிலிருந்து. பரிபாகி, காத்துருள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வனமேயுஷி கர்தமே பிரசன்னே, மத சர்வஸ்வமுபாதி சஞ்சனன்யை, கபிலாத்மக வாயு மந்திரேச, त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्. வாயு மந்திரேசா, குருவாயூரில் கோவில் கொண்டிருப்பவரே. கபிலரா நீங்கள் அவதாரம் செய்த பின் கர்தமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு துறவை மேற்கொண்டு காட்டிற்கு சென்றார். அதுக்கப்புறம் மதத்தின் சாரம் முழுவதையும் தாயான தேவஹூதிக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். எந்த ரூபத்தில் உபதேசம் செய்தீர்கள்? கபில ரூபி. கபில ரூபத்தை குருவாயூரப்பன் தான் எடுத்துட்டுருக்கார். கபில ரூபியான குருவாயூரப்பா, நீங்களே என்னை நோய்களின் கூட்டங்களிலிருந்து காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பட்டதிரிகள் தசகத்தை நிறைவு செய்கிறார்.